கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னையும் ஒரு சாட்சியா கர்த்தர் இந்த நேரத்தில் ஏற்படுத்திக்காக கர்த்தர் போனாங்க நன்றி. சாட்சின்னு சொல்லும்போது அநேக சாட்சிகள் இருக்கு. ஒன்னா ரெண்டா வாழ்க்கையில அழியும் கண்ணீருமா தான் எங்களுடைய குடும்பத்துல நிறைய விஷயம் நடந்தது. அழுகையில தான் அநேக பாதையில கடந்து வந்தோம். இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள் எனக்கு. ஏன்னா என்னோட பர்த்டே. ஏன் நான் சொல்றேன்னா, இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன்னா, இன்னைக்கு நான் ஜீவனா இருக்கிறேன்னா, அது காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான். ஏன்னா அவருடைய வார்த்தைகள் தான் என்ன இது வரைக்கும் என்ன கூட்டு வந்ததுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு மட்டும் இல்லை, என்னோட குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா, நாங்க வேற ஒரு மதத்தை சார்ந்துதான் நாங்க இதுல வந்தோம். ஏன்னா ஒரு ஹிந்துவா இருந்தா இன்னைக்கு நாங்க ஒரு கிறிஸ்டியனா மாறி இருக்கிறோம். பெரிய சாட்சி இது டைம் பத்தாது. ஏன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி போயிட்டே இருக்கும். அவ்வளவு பெரிய சாட்சி இது. ஆனா சுருக்கமா நான் என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன ஒரு பாட்டு நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எனக்கு வயசு பாத்தீங்கன்னா ஒரு 8 வயசு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அடிக்கடி ஜுரம் வந்துடும். ஏர்லி ஒன்ஸ் சம்மர் ஹாலிடேஸ் எப்படி வருமோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 12 மாசத்துல 1 மாசம் ஹாஸ்பிட்டல்ல தான் நான் இருப்பேன். ஏன்னா டைஃபாய்ட் ஃபீவர் எனக்கு வந்துடும். அந்த டைஃபாய்ட் ஃபீவர்ல இருந்து என்னால வெளியவே வர முடியாது. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் மெடிசன்ஸ் எல்லாம் எனக்கு ஒத்துக்காது. அது எடுபடாது. எவ்வளவு மெடிசன்ஸ் போட்டாலுமே கியூரே ஆகாது. ரொம்ப கஷ்டத்தின் பாதையில் தான் இருந்தோம். அப்போ வர ரொம்ப என்ன சொல்றது, அவ்வளவு வசதி இல்லை. அவருடைய வருமானத்துக்கு பாத்தீங்கன்னா அதிகமாவே தான் எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணாரு. அவ்வளவு கஷ்டத்தின் பாதையில தான் நாங்க கடந்து வந்தோம். இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அது என்னன்னு தெரியல, எல்லாருமே சொல்லுவாங்க, உங்க குடும்பத்துக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி நடக்குது. என்னோட பிரதர் ஒருத்தர் இருக்காரு, கூட பிறந்தவர். அவருக்கும் பாத்தீங்கன்னா நான் அட்மிட் ஆனா 4வது மாசம் அவர் அட்மிட் ஆவாரு. அவருக்கும் உடம்பு சரியாகும். 2 பேருக்கும் மாத்தி மாத்தி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு ஃபீஸ் வாங்குவாங்க உங்களுக்கு தெரியும். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்ன்றத நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இப்பவே அப்படி இருக்கு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 30,000 40,000 எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தையும் பார்த்துட்டு தான் நாங்க வந்தோம். இது பாத்தீங்கன்னா ஒரு 8 வயசுல இருந்து ஒரு 13-14 வயசு வரைக்குமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து வருஷம் ஆனா எங்களுக்கு கரெக்டா ஒரு 1 மாசம் நாங்க அட்மிட் ஆகிற மாதிரி ஒரு நிலைமை ஒண்ணுவோம். சோ அந்த நேரத்துல எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, வேறு மதத்தை சார்ந்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த மதம் மாறினால்தான், இந்த வேற ஒரு மதத்தை மாறினாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டம் வருது. இங்க நாங்க பாரு, நாங்க நல்லா இருக்கோம்ல, எங்க பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்க பாத்தீங்களா, நீங்க மட்டும் ஏன் அப்படி இருக்கீங்க, ஏசப்பான்னு போறீங்களே, சாட்சின்னு சொல்றீங்களே, அவர் உங்களுக்கு என்ன பண்ணாரு.